இன்றைக்கி ஒரு ஹேர் பேண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலர் ரிப்பன் வந்து 30 சென்டிமீட்டர்லையும், ஒயிட் கலர் வந்து 20 சென்டிமீட்டர்லையும், க்ரீன் கலர் வந்து 10 சென்டிமீட்டர்லையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ கட் பண்ண எல்லா ரிப்பனுமே இதே மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் இதே மாதிரி குட்டி குட்டியாக மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ போட்டு முடிச்சுன்னா நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடும். லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும் நாட் போட்டுட்டு பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு எட்ஜஸும் லாஸ்ட் எட்ஜஸும் சேர்த்து வச்சு இதே மாதிரி குட்டியாக நாட் போட்டுக்கிடுங்க. இப்போது இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மள ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஃப்ளவருமே செஞ்சிடலாம். க்ரீன் கலர் செய்யும்போது மட்டும் ரிப்பனை வந்து ரெண்டாக மடித்து வச்சு செய்யுங்க. இப்போது ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஒரே ஷேப்பில் வந்து இதே மாதிரி சென்டர் பொசிஷன் பார்த்து ஃப்ளவர் எல்லாத்தையும் இதே மாதிரி கோர்த்து விட்டுக்கிற வேண்டியதான். இப்போ பேக் சைடில் வந்து நம்மளுக்கு ரிப்பன் தேவைப்படுறதுனால பேக் சைடில் ஹேர் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஏதாவது ஸ்டோன் ஓட்டம்லாம் நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லைக் கொடுத்துருங்க.